அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்சங்கர். இன்றைய ஒரு முக்கியமான வீடியோ லேர்னிங், அகாடமிக் லேர்னிங், லைஃப் லேர்னிங் என்று சொல்லுவாங்க. அகாடமிக் லேர்னிங் எல்லாரும் போட்டுக்கொண்டு பிஏ, பிஎஸ்சி, பல்வேறு படிப்புகள், வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான படிப்புகளை படிக்கிறோம். லைஃப் லேர்னிங் என்று வாழ்க்கை கற்றல் என்று ஒரு விஷயம். ஆரம்பத்தில் கல்வி முறை என்பது மெக்காலே கல்வி முறை வருவதற்கு முன்பாக ஒரு கல்வி முறை இருந்தது. சின்ன பள்ளி, பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா அது வாழ்க்கைக்கான கல்வியாக இருந்தது. தாத்தா சொல்லிக் கொடுத்த, பாட்டி சொல்லிக் கொடுத்த பல்வேறு விஷயங்கள் வழிவழியாக வந்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கைக்கான கல்வியாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் மெக்கால கல்வி முறை வந்த பிறகு தலைக்கிழக மாறி இருக்கு. அந்த கல்வி முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்க்கை கல்வி முறை, லைஃப் லேர்னிங் என்ற விஷயத்தை தான் நீங்க பாருங்க. லைஃப் லேர்னிங் யாருக்கு கிடைக்கும்? லைஃப் லேர்னிங் என்பது ஒரு திருமணமாயிட்டு ஒரு 35 வயதை கடந்தவர்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு 20 வயதில், 25 வயதில், ஒரு 26, 27 திருமணமான பிறகு அவர்கள் 10 ஆண்டுகள் கடந்த பிறகு ஒரு லைஃப்ல ஒரு சின்னதாக அனுபவம். 35 வயதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். 45 வயதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். 55 வயது நல்ல பழுத்த அனுபவவாதியாக இருப்பார்கள். 60, 65 வயதில் ஒட்டுமொத்த அனுபவத்தின் மொத்த உருவமாக லைஃபை கரைத்து கொடுத்தவர்களாக இருப்பார்கள். பல்வேறு பிளஸ் மைனஸ் அனைத்தையும் பார்த்தவர்களாக இருப்பார்கள். அப்போ ஒரு 50, 60 வயதை கடந்தவர்கள் சொல்லுகின்ற விஷயங்கள் என்பது லைஃப் லேர்னிங் என்பது. அகாடமிக் லேர்னிங்கும் லைஃப் லேர்னிங்கும் என்டையரா வித்தியாசம் இருக்கு. லைஃப் லேர்னிங் தான் வாழ்க்கையை உயர்த்தும். லைஃப் லேர்னிங் தான் வாழ்க்கை எப்படி சுமூகமாக சந்தோஷமாக வாழ்வதற்கான கற்பித்தலை நமக்கு கொடுக்கும். அகாடமிக் லேர்னிங் பணம் சம்பாதிக்க மட்டும்தான் கற்றுக் கொடுக்கும் என்பதை பற்றி தான் பேசப்போம். அப்போ லைஃப் லேர்னிங்ல என்ன அனுபவங்கள் நமக்கு இருக்கிறது? ஒரு அரசியல் இருக்கலாம், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்திருக்கலாம், நிறுவனத்தில் உயர் பதவிகள் இருக்கலாம், நிறுவனத்தில் கீழ்மட்டத்தில் மிடில் லெவல்ல, லோவர் லெவல் பதவிகள் இருக்கலாம், இல்ல ஒரு சொசைட்டில சமூக சேவகராக இருக்கலாம், இல்ல தொழிற்சங்கத்தில் பல்வேறு பதவிகள், பொறுப்புகள் இருக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டோம். சோசியல் சர்வீஸா பண்ணுவோம், சம்பளம் இல்லாத சோசியல் சர்வீஸ் பண்ணுவோம், சம்பளம் வாங்கி கொண்டு சோசியல் சர்வீஸ் பண்ணுவோம். இப்படி பல இடங்கள் இருக்கு. அந்த இடங்களில் நமக்கு கிடைத்த அனுபவங்கள் என்ன, லைஃப் லேர்னிங் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க. பொதுவாக இந்த லைஃப் லேர்னிங் எங்கிருந்து ஒருத்தர் வேலையில பல இடங்கள் கிடைக்கக்கூடிய துன்பங்கள், கசப்பான அனுபவங்களை பற்றி அதிகமா பேசுறாங்க. ஆனா அந்த கசப்பான அனுபவங்கள் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஏற்படுகிறது, அது மற்றவர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது என்று யாராவது நினைத்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி நினைக்கிறவர்கள் என்ன செய்யணும் என்பதை பற்றிய புரிதலே இல்லாமல் தான் ஒருவர் மற்றவரை பார்த்து குறை சொல்வதாக இருக்கு. அப்போ ஒரு கசப்பான அனுபவங்கள், மிக துயரமான அனுபவம், இது யாருக்குமே வரக்கூடாது என்று ஒருவர் நினைப்பாரே. ஆனால் வறுமை வரக்கூடாது, நோய் வரக்கூடாது, நல்ல கல்வி வேண்டும், இப்படி பல அடிப்படையான தேவைகள் இருக்குல்ல, இதையெல்லாம் ஒரு சாதாரண மனிதருக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். சமூகத்தில் லஞ்சம் ஊழல் இருக்கக்கூடாது, குற்றம் இருக்கக்கூடாது, இப்படி சமூகத்தின் நீதிகள் இருக்குல்ல, அந்த நீதிகள் என்பது ஒட்டுமொத்த மக்களையும் பாதிக்கிறது, மாணவர்களை பாதிக்கிறது, இளைஞர்களை பாதிக்கிறது, பெண்களை பாதிக்கிறது. அப்ப அந்த பாதிப்புகளை வருது, பாதிப்புகளை பற்றி நாம் உணர்கிறோம் என்கின்ற பொழுது அது நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது என்பதில் நமக்கான புரிதல் என்ன? நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அப்போ ஒரு சமூகம் தொடர்ந்து 1000 ஆண்டுகளாக, 5000 ஆண்டுகளாக பரிணாம வளர்ச்சி பெற்று வந்துட்டே இருக்கு. இன்றைக்கு 2025 இருக்கக்கூடிய ஒரு சமூகம் என்பது பரிணாமம் பெற்ற, வளர்ச்சி பெற்ற ஒரு சமூகமாக இருக்குது. ஆனால் இந்த சமூகத்திலும் 1000 குற்றங்கள், குறைகள், நல்லது கெட்டது எல்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் மேம்பட வேண்டியதாக இருக்கு, குற்றங்கள் குறைய வேண்டியதாக இருக்கு, வேலை வாய்ப்புகள் பெருக வேண்டியதாக இருக்கு, அனைவருக்கும் நிலம் கிடைக்க வேண்டியதாக இருக்கு என்ற அடிப்படையான தத்துவங்களுக்கு இன்னும் அங்கு மக்களுக்கு போதாமை இருக்கிறது என்றால் மக்கள் என்ன செய்யும்? மக்கள் தான் ஆட்சியை உருவாக்குகிறார்கள், மக்கள் தான் வாக்களிக்கிறார்கள், மக்கள் தான் எஜமானர்கள், எல்லாம் கரெக்ட். ஆனா என்ன செய்து கொண்டிருக்கும்? அதைத்தான் ஒரு வீடியோ அற்புதமாக சொன்னது. யார் ஒருவர் எதை விரும்பினாலும், ஒரு மாற்றத்தை விரும்பினா, அந்த மாற்றத்தை விரும்புகின்ற அனைவரும் மற்றவர்கள் மாற்றத்தை செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக மாற்றத்தை நம்மிடமிருந்து துவங்க வேண்டும் என்று சொல்லுவோம். அப்பா கத்துக் கொடுக்காம இருப்பார், தாத்தா கத்துக் கொடுக்காம இருப்பார். நாம் உணர்ந்து கொண்டோம், நாம் சமூகத்தை பற்றி உணர்ந்தோம், ஒரு வாழ்வியலை உணர்ந்து கொண்டோம், கலாச்சாரத்தை உணர்ந்து கொண்டோம், பொருளாதார தேவைகளை பற்றி உணர்ந்து கொண்டோம். பெரும்பான்மையான மக்களுக்கு அதெல்லாம் கிடைக்காமல் இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொண்ட பிறகு மாற்றங்கள் தேவையாக உள்ளது. அந்த மாற்றத்தை எங்கிருந்து துவங்குது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. மாற்றத்தை முதலில் நம்மிடம் இருந்து துவங்க வேண்டும் என்று சொல்லும். நம்மிடம் இருந்து எப்படி எது தேவைப்படுகிறதோ, ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவோ, ஒரு குடும்பமாக இருக்கின்றவர்கள் முதலில் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும். ஒண்ணு. இரண்டாவது, தனது குழந்தைகளுக்கு அதை பற்றி சொல்லி, நைட்டு டின்னர் சாப்பிடும்போது, மார்னிங் டிஃபன் சாப்பிடும்போது, விடுமுறை நாட்களில் குடும்பத்தோடு அமர்ந்து உண்ணுகின்ற பொழுது, ஓய்வு நேரங்கள் கதையாடல் செய்கின்ற பொழுதெல்லாம் இந்த சமூகத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இளைஞர்களை வேலையில்லா திண்டாட்டை பற்றி பேச வேண்டும். வறுமையில் வாடுகின்ற மக்களை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டும். சொல்வது மட்டுமல்ல, இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்பதையும் சொல்லணும். அதுதான் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க வேண்டும். பிரச்சனைகள் இப்படி இருக்கிறது என்று தனது குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வையும் சொல்ல வேண்டும். அப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது தன்னுடைய தெருக்களிலே, தனது கிராமங்களிலே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது தனது குழந்தைகளை அங்கே போட்டு விவாதிக்க வைக்க வேண்டும். பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு பழக விட வேண்டும். பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிவிட்டால்
மட்டும் போதாது, பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிமுறைகளும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வழிமுறைகள் சொல்லிக் கொடுத்தால் மட்டும் போதாது, அந்த வழிமுறை அமுல்படுத்துகின்ற களத்திற்கு தள்ளிவிட வேண்டும் குழந்தைகள். நீச்சல் குளத்திலிருந்து நீச்சல் இப்படித்தான் அடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த பிறகு, நீச்சல் குளத்தை தன்னந்தனியா தள்ளி விட்ட பிறகு தானாக அடிச்சு கரை சேர்க்கின்ற மாதிரி அப்படி பழகிற மாதிரியான ஒரு விஷயத்தை சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து களத்தில் இறங்கிய வேலை செய்வதற்கு தள்ளிவிட வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் சொல்றோம். கல்வி, வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, ஜாதி, மதம், ஏற்றத்தாழ்வுகள், இப்படி அனைத்து சமூக சீர்கேடுகளை பற்றி நாம் மைக் போட்டு வெளியே மைக்ல பேசுறோம், அரசியல் கூட்டத்தில் பேசுறோம், தொழிற்சங்க கூட்டத்தில் பேசுறோம். ஆனால் நம் வீட்டுக்குள்ளே பேசுவதில்லை. ஊராருக்கு உபதேசம் செய்துவிட்டு வீட்டுக்குள்ளே அனைத்து தவறுகளும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ மாற்றங்கள் எங்கிருந்து துவங்க வேண்டும் என்று சொன்னால், மாற்றங்கள் முதலில் தன் வீட்டிலிருந்து துவங்க, முதல் தன்னிடமிருந்து துவங்க வேண்டும். தனது குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மத்தியிலிருந்து அதை பறைசாற்ற வேண்டும், சொல்ல வேண்டும், புரிய வைக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கையாள வழிகளையும் சொல்லிக் கொடுத்து களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும். இதுதான் மாற்றத்திற்கான வழி. அது உதாரணம் சொல்லலாம். கர்ம வீரர் காமராஜர் தமிழகத்தில் தனது ஏழை குழந்தைகள் எல்லாம் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக ஆரம்ப கல்வியை துவங்கி, அரசாங்கத்தில் பணமே கிடையாது, பணம் இல்லாத பொழுது என் குழந்தைகள் படிப்பை பிச்சை எடுத்தால் படிக்க வைப்பேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சியை ஏற்படுத்தியவர் கர்ம வீரர் காமராஜர். அவர் போட்ட விதை தான் அடுத்தது அனைவரும் உயர்கல்வி பயில வேண்டும் என்று கலைஞர் கல்லூரிகளை கட்டினார். அண்ணா அதற்கான அடித்தளமிட்டார், கலைஞர் கல்லூரிகள் கட்டினார். அந்த வளர்ச்சி இன்று வரை தமிழகத்தில் இருக்கிறது. அதனால்தான் இந்தியாவில் தமிழகம் கல்வியில், மருத்துவத்தில், வேறு சில விஷயங்கள் முதலிடத்தில் இருக்கிறது. அப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்பாக, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக காமராஜர் போட்ட விதைதான் இன்றைக்கு தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம். அதே போல்தான் பெற்றோர் கூட தனது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா என்னவாகும்? அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் மாற்றங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் பெற்றோர்கள் தனது குழந்தைகளுக்கு நல் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது போலவே கல்வியை பற்றியும், வறுமை பற்றியும், வேலையில்லா திண்டாட்டம் பற்றியும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பற்றியும், அரசாங்கத்தை தவறான கொள்கைகள் பற்றியும், அதற்கு தீர்வு என்ன என்பதை பற்றியும் தனது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது இந்த சமூகம் அடுத்து 20 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு மாறும். அப்படி இல்லைன்னா எல்லா சினிமா நடிகர்கள் பின்னால், நடிகை பின்னாடி தான் போகும். நடிகர்கள் பின்னால், நடிகைகள் பின்னால் போகக்கூடிய இந்த சமூகம் தரந்தாழ்ந்த சமூகமாக, சீரழிந்த சமூகமாக மாறும் என்பதைத்தான் வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. சோ மாற்றம் என்பது தன்னிடம் இருந்து துவங்க வேண்டும். மாற்றம் என்பது சமூக மாற்றமாக மாற வேண்டும் என்பதை சொல்லுகின்ற காணொலி. இந்த காணொலியில் சொல்லியிருக்கிற அனைத்து விஷயங்கள் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு என்பது இந்த சமூகத்திற்காக சொல்லப்பட்டு, இதுல பற்றி உங்களுக்கு கமெண்ட்டுகளை பதிவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு சோசியல் அவேர்னஸ் சேனல், உங்களுக்கான சேனல். இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் உரையாடலாம், கதையாடலாம், அனைத்தும் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். until then bye. நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.